எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் ரத்து. இம்மாத இறுதியில் நடைபெறும் ஐநா பொது சபை கூட்டத்தில் பிரதமருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என தகவல். செங்கோட்டையன் திடீரென போர்க்கொடி தூக்கியதால் அதிமுகவில் பூகம்பம். முக்கிய நிர்வாகிகளுடன் இபிஎஸ் அவசர ஆலோசனை. சசிகலாவிற்கு சொந்தமான நிறுவனத்தில் 450 கோடி ரூபாய் நிதி மோசடி புகார். இருக்கும் சிபிஐ பிடி. 2026 கூட்டணி ஆட்சிதான். அன்புமணி திட்டவட்டம். பாமக இடம்பெறும் எனவும் நம்பிக்கை. கடுமையாக உயரும் தங்கத்தின் விலை. ஒரு சவரன் 80,000 ரூபாயை தாண்டியது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் ரத்தானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவில் இம்மாதம் ஐநா பொது சபை கவுன்சில் கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் அவருக்கு பதிலாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் வரி விதிப்பும் இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. இபிஎஸ்க்கு எதிராக செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியுள்ளதால் அதிமுகவில் பூகம்பம் வெடித்துள்ளது. இதனை சமாளிக்க முக்கிய நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை நடத்தியுள்ளார். இதில் KP முனுசாமி, SP வேலுமணி, திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன், RP உதயகுமார், செல்லூர் ராஜு உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க செங்கோட்டையன் 10 நாள் கெடு விதித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கியிருப்பது அதிமுகவில் மீண்டும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தேனியில் இபிஎஸ் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருந்த தொண்டர்கள் அவருக்கு ஆதரவாக பதாகைகளை ஏந்தி வந்திருந்தனர். ஒற்றுமை வேடம் போடுபவர்கள் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை அவர்கள் ஏந்தி வந்தனர். சசிகலாவிற்கு சொந்தமான பத்மாவதி சுகர்ஸ் நிறுவனத்தில் 480 கோடி ரூபாய் நிதி மோசடி நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் போது 450 கோடி ரூபாயை முறைகேடாக மாற்றப்பட்ட புகாரில் அதன் இயக்குனர் ஹிதேஷ் சிவ்கன் பட்டேல் கூறிய தகவலின்படி பினாமி சொத்து வழக்கின் கீழ் சசிகலாவும் இதில் சேர்க்கப்பட்டார். கடந்த ஜூலை மாதம் வழக்கு பதிவு செய்த சிபிஐ கடந்த மாதம் சென்னை, திருச்சி, தென்காசி உள்ளிட்ட பல இடங்களில் சோதனைகளை நடத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது. பாமகவில் அப்பா மகன் சண்டை உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் ராமதாசும் அன்புமணியும் மாறி மாறி அரசியல் அறிக்கைகளை விட தயங்குவதில்லை. அதே வேளையில் அந்த கட்சி எந்த கூட்டணியில் சேர உள்ளது என்பது கூட இன்னும் தெளிவாகவில்லை. இந்த நிலையில் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் அதில் பாமக பங்கேற்பது உறுதி என்றும் அன்புமணி தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து விரைவில் முடிவு செய்வேன் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். கட்சி சின்னம் நம்மிடத்தில்தான் உள்ளது என்றும், எனவே யாரும் கவலைப்பட வேண்டாம் என்றும் அன்புமணி கூறியுள்ளார். அண்ணாமலைக்கு இம்முறை சீட் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அவர் அரவக்குறிச்சிக்கு மீண்டும் குறிவைப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த தொகுதி எம்எல்ஏ இளங்கோ மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதால் இங்கு நின்றால் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை அண்ணாமலைக்கு பிறந்துள்ளதாகவும், எனவே அந்த தொகுதியை அவர் குறிவைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விஜயகாந்தின் 15,000 ரூபாய் எம்எல்ஏ பென்ஷனை பிரேமலதா வாங்குவது குறித்து இணையதளங்களில் கடும் விமர்சனங்கள் வந்திருந்தன. இந்த தொகையை வைத்து இவர் என்ன செய்ய போகிறார் என பலர் கேட்டு வந்தனர். இது குறித்து வருத்தம் தெரிவித்துள்ள பிரேமலதா விளக்கமும் அளித்துள்ளார். தனது கணவரின் பென்ஷன் தொகை விஜயகாந்த் அறக்கட்டளைக்கு செல்வதாகவும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். 2006 முதல் 2016 ஆண்டு வரை விஜயகாந்த் எம்எல்ஏவாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமாவளவன் திமுகவின் கொத்தடிமை என விமர்சித்த ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகாவினர் தாக்கியதாக கூறப்படுகிறது. சென்னை டிஜிபி அலுவலகம் அருகே ஏர்போர்ட் மூர்த்தியை விசிகாவினர் தாக்கியதாக புகார் எழுந்துள்ளது. திருமாவளவன் குறித்து ஏர்போர்ட் மூர்த்தி தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
கட்சி தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களின் எண்ணத்தையே பிரதிபலிக்கும் விதமாக நேற்று பேசியதாக செங்கோட்டையன் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இதனை அறிந்து பல்லாயிரக்கணக்கானோர் ஆதரவு அளித்ததாகவும் கோடான கோடி மக்களுக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செங்கோட்டையனின் பேச்சு குறித்து 1 மணி நேரத்திற்கு மேலாக இபிஎஸ் மூத்த தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை இன்றும் உயர்ந்தது. இன்று ஒரே நாளில் 1120 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 80,040 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.